Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசும். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக நீர் மாற்றும். உம்முடைய சர்வ வல்லமையுள்ள கரம் எங்கள் மீது வந்து அமரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளுக்காக சிறப்பாக ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். அது என்னன்னு சொன்னால், கர்த்தர் நம்மளை கிரீடங்களாக வைத்திருக்கிறார் என்ற செய்தியை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு என்ன செய்தின்னு சொன்னால், காற்றை அடக்கும் கர்த்தர். காற்றை அடக்கும் கர்த்தர். வாழ்க்கையில் நிறைய விதமான காற்று அடிக்கிறது. காற்று பார்த்தீங்கன்னா தென்றலும் காற்று தான், புயலும் காற்று தான், சுனாமியும் காற்று தான். நிறைய காற்றுக்கு அப்புறம் என்னது, சில காற்றுலாம் அடிக்கும். வடக்க இருந்து வர காற்று இருக்குது, தெற்க இருந்து வர காற்று இருக்குது. சில காற்றுலாம் புழுதிய வாரி அடிக்கும். சில சுழல் காற்றெல்லாம் என்ன செய்யும், குப்பையெல்லாம் வலிச்சிட்டு போகும். இப்படி நிறைய காற்று இருக்குது. எந்த காற்று உங்கள் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறதோ கஷ்டப்படுத்துகிறதோ அந்த காற்றை கர்த்தர் இன்றைக்கு நிறுத்த போகிறார். அல்லேலூயா. இதுக்கு ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் சாப்டர் 4 verse 38 and 39. இங்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு போகிறார். கடலை கடந்து அந்த புறம் போவதற்காக படகில் பயணம் செய்கிறார். எடுத்தவர்கள் வாசியுங்கள். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து, இயேசு தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து படகில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். டயர்டில் என்ன செய்கிறாரு, தூங்குறார். படகு அல்லது கப்பல் ரெண்டுத்துலையுமே எப்படி பஸ்ஸு முன்னாடி பஸ்ஸு பின்னாடின்னு இருக்கு இல்லையா? பஸ்ஸு முன்னாடி என்ன இருக்கும், ஸ்டேரிங்கு டிரைவர்லாம் உட்காந்துருப்பாங்க, சரியா? பின்னணியத்துலனா மக்கள் உட்காந்துருப்பாங்க, கண்டக்டர் உட்காந்துருப்பார். படகுல எப்படின்னு சொன்னாக்கா, பின்னணியத்தில் இருந்து தான் படகை ஓட்ட முடியும். முன்னாடி போட்டு போகும், ஆனால் பின்னணியத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அங்கேருந்து தான் அந்த ஸ்டேரிங் இருக்கும், அப்படி ஓட்டுவாங்க. இப்போ படகுடைய பின்னணியம், அதுக்கு கீழே ஒரு இடம், அங்கே ஒரு தலையணை போட்டு தூங்கிட்டு இருக்கார். ஒரு படகுல உடைஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு எது உடையும்னா பின்னணியம் தான் உடையும், முன்னணியம் உடையாது. முன்னா போயிட்டே இருக்கும், பின்னாடி அதாவது பேக் வீல் டிரைவ்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி தான். காருக்கு பேக் வீல் டிரைவ், ஃப்ரண்ட் வீல் டிரைவ், இல்லை ஃபோர் வீல் டிரைவு அப்படியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி இருந்து படகு இயக்கப்படும், முன்னாடி படகு போயிட்டுருக்கும். அப்போ பின்னணியம் என்பது முக்கியமான பகுதி. ஸ்டேரிங், இன்ஜின் எல்லாம் இருக்கிற பகுதி. உடைஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு அது உடைஞ்சதுன்னா முழுகி போயிடும். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்துட்ருக்கிறாரு, மறுபடியும் 38 வாசிக்கிறீங்களா? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நல்லா கவனிங்க. இயேசுநாதருடைய 12 சீஷரும் படகுல இருக்கிறாங்க, இயேசுவும் இருக்கிறாரு. இவங்க முன்னணியில் இருக்கிறாங்க, இயேசு பின்னணியில் இருக்கிறார். ஃபஸ்ட்டு போட்டு முழுகுச்சுன்னா யார் தான் ஃபஸ்ட்டு முழுகுவா? இயேசு தான் முழுகுவார். ஆனால் இயேசுவின் மேலே இவங்களுக்கு என்ன இல்லை, கவலை கிடையாது. இயேசுக்கிட்ட போகிறேன், நாங்கள் சாகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையே, தூங்கிட்டு இருக்கீங்க, எப்போ மோசமான டேஞ்சரான இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாரு, எழுப்புங்கப்பா, அவரை முன்னாடி வர சொல்லுங்க. இப்படி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இப்போ கப்பல் முழுக போகுது, படகு முழுக போகுதுன்னு சொல்லாமல் அவங்க பாருங்கள் எவ்வளோ சுயநலமாக சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, நாங்கள் மடிந்து போவது உமக்கு
கவலை இல்லையா? நிறைய டைம் நம்ம கேட்குறலாம், ஆண்டவருக்கு என்னை பற்றி கவலை இல்லையா? ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு? ஏன் இவ்வளோ துன்பத்தை கொடுக்குறாரு? ஏன் இப்படி இருக்கிறாரு? அமைதியாகவே இருக்கிறாரு, ஒன்றுமே செய்ய மாட்டாரு. அவர் தூங்குறாருனாக்கா அதுக்கு காரணம் இருக்கும். அமைதியாக இருக்கிறாருன்னா காரணம் இருக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அவர் தூங்கிட்டு இருந்தவர் எழுந்து காற்றை என்ன செய்யறாரு? அதட்டுறாரு. என்ன காத்து அடிச்சிட்டு இருக்கிற, நீ அமைதியா இருக்க மாட்டியா? அதட்டுறாரு. அதட்டி கடலை பார்க்குறாரு. கடலை பார்த்து என்ன செய்யறாரு? ஏய், என்ன ஒரேடே இறைச்சல் விட்ற, அமைதியார். அப்புறம் என்ன சொல்றாரு? இறையாதே அதட்டுறாரு. இறையாதே அமைதலாயிருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, காத்துக்கிட்ட போய் பேசுறாரு, கடல்கிட்ட போய் பேசுறாரு. நம்மளாம் மனுஷங்கிட்ட தான் பேசுவோம். ஆனா அவர் எதுக்கிட்ட பேசுறாரு? இயற்கையை பார்த்து பேசுறாரு. இயற்கை கட்டுப்படுகிறது. இயேசு தேவன் என்பதற்கு இது ஒரு அத்தாட்சி. இயேசு தேவன் என்பதற்கு அத்தாட்சி என்னன்னா, இதை படைத்தவருக்கு தான் படைப்புகள் கட்டுப்படும். படைத்தவருக்கு தான் படைப்புகள் கட்டப்படும். சிருஷ்டிகருக்கு தான் சிருஷ்டிகள் கட்டுப்படும். காத்தை பார்த்து பேசுறாருங்க. கவனிங்க, நீங்க சொன்னா என் பிரச்சனை யாராலையும் தீர்க்க முடியாது. தீர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரை எழுப்பணும். யாரை எழுப்பணும்? ஆண்டவர் எழுப்பணும்னா என்ன அர்த்தம்? நீங்க எழும்பாம ஆண்டவரை போய் எழுப்ப முடியாது. நல்லங்க, ஒருத்தர் எழுப்பணும்னா, இப்போ 4 மணிக்கு என்னை எழுப்புன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் 4 மணிக்கு எழுந்தாதான் அவரை போய் எழுப்ப முடியும். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தூங்கி கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் இன்னுமே எழுப்பல. ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க போட்டுல தூங்கிட்டு இருக்கார். நீங்க 2 மணிக்கு எழுந்தீங்கன்னா நீங்க போய் யாரை எழுப்புறீங்க? 2 மணிக்கு ஆண்டவரை எழுப்புறீங்க. 3 மணிக்கு எழுந்தீங்கன்னா 3 மணிக்கு போய் ஆண்டவரை எழுப்புறீங்க. காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, பிரச்சனை தீரல. என்ன செய்யணும்? ஆண்டவரை எழுப்பணும். நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரே உமக்கு பிரியமானவன் நான், கர்த்தர் தமக்கு பிரியம் நித்திரை அளிக்கிறான்னு சொல்லியிருக்கு. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா காத்து நிற்காது, கடலும் நிற்காது. யூ மஸ்ட் வேக் அப் இன் த ஏர்லி மார்னிங். நீங்க எழுந்தீங்கன்னா கர்த்தர் எழுந்திருப்பாரு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் கிரியை செய்வாரு. அவர் என்ன சொல்றாரு? காற்றை பார்த்து காற்றை பார்த்து அமைதியாய் இரு. ஹல்லேலூயா. நம்ம சொன்ன பிரச்சனை தீராது, அவர் சொன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். நம்ம சொன்ன பிரச்சனை தீராது, அவர் சொன்ன எல்லா பிரச்சனையும். காத்து எங்க இருந்து வருது? கடல் கொந்தளிப்பு எங்க இருந்து வருது? எல்லாத்துக்குமே அவருக்கு தெரியும். எங்க இருந்து காத்து வருதுன்னு யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவருக்கு தெரியும். அவர் காத்தை பார்த்து என்ன சொல்றாரு? அமைதியா இரு. கடலை பார்த்து, எல்லா இடத்துலையும் காத்து தானே இருக்கு, ஆனா கடலை பார்த்து சொல்றாரு என்ன செய்யாத. ஓவரா அலை வரும் பார்த்துருக்கீங்களா? ஆள் உயரம், பனைய மரத்து உயரெல்லாம் அலை வந்திருக்கு, பார்த்துருக்கலாம். சுனாமி டைம்ல பனை மரத்து உயரத்துலாம் அலை வந்திருக்கு. கடலை பார்த்து இறையாதே அமைதியா இரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவரை எழுப்பினால் வரக்கூடிய ரிசல்ட், காற்றும் கடலும் அமைதியாக மாறும். அல்லேலூயா. கலிலிய கடல் அப்படின்னு நீங்க பைபிள்ல வாசிப்பீங்க. திபேரியா கடல்,
கலிலிய கடல். இந்த ரெண்டுமே கடல் கிடையாது. 13 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு நன்னீர் ஏரி தான் இந்த கலிலியா கடல். இந்த கடல்ல இந்த ஏரி பெருசா இருக்கிறதுனால அது கடல்னு வச்சுட்டாங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த ஏரியில் அடிக்கடி கடல்ல அலவர மாதிரி வரும். கடல்ல அலவர மாதிரி வந்து போட்டெல்லாம் கவுத்துரும். இந்த கலிலியா கடல்ல தான் பேதுரு, அந்திரியா, யோவானு இவங்கெல்லாம் மீன் பிடிச்சவங்க. அந்த கலிலியா கடல் முழுசா அவங்களுக்கு அத்துப்படி. இப்படி இருக்கிற பொழுது இயேசு அந்த கலிலியா கடல்ல பயணம் செய்யும் பொழுது மீனவர்களாக இருக்கிறவர்களே பயப்படுறாங்கன்னா என்ன காரணம் தெரியுமா? இப்படி அலை அடிச்சதுன்னா இந்த போட்டு கவுந்துருன்னு அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால தான் அவங்க மீனவர்கள், போட்டை ஓட்டக்கூடியவர்கள், மீன் போட் பிடிக்கிற 2 போட்டு பேதுரு வச்சிருந்தாரு ஓனர், அவர் ஒரு சிஇஓ. அப்படிப்பட்ட மனுஷன்லாம் பயப்படுறான். சில டைமில் நம்ம எல்லை மீறி பிரச்சனை போகும்போது நம்ம பயப்படுறோம். ஏன்னா ஐயோ நிச்சயமாக இது நடக்காது, இது கவுந்து போயிடும், அழிஞ்சு போயிடும், அகன்று போயிடும், இனிமேல் இதுலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது முடிவல்ல, எழுப்ப வேண்டிய நபரை எழுப்பணும், அவரை போய் எழுப்பணும், அவரை போய் எழுப்பணும். எத்தனை பேர் இன்னைக்கு காலை வேளையில் நான் எழுந்து கர்த்தரை எழுப்ப போறேன், என் படகுல அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார், நான் அவரை எழுப்ப போறேன்றவங்க கரங்களை தட்டி ஹalleluya. நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபமறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபமறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அவர் அதட்டின பொழுது என்ன நடந்தது பாருங்க. அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு மிகுந்த அமைதலை ஆண்டவர் உண்டாக்குகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம், விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டலாம், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya. பாருங்க, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா நீங்க கவனிங்க, விசுவாசிக்கும் பொழுது நீங்க செயல்படுறவங்களா மாறணும். ஃபர்ஸ்ட் கர்த்தரை தான் அணுகணும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு மனுஷங்கிட்ட கிடையாது, கர்த்தரை தான் இருக்கு. இங்க அடுத்து கீழே பாருங்க, ஆண்டவர் அட்வைஸ் பண்றாரு. அவர் அவர்களை நோக்கி, 40 வசனம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று. நமக்கு தான் பேசுறாரு, எனக்கும் உங்களுக்கு தான் பேசுறாரு. ஏன் நீங்கள் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? பயம் இருக்காது. இப்போ ஆண்டவர் கேட்குற கேள்வி, அவர் அடக்கிட்டாரு, பிரச்சனை முடிஞ்சது. நீங்க பிரச்சனை முடிஞ்ச பிறகு ஒன்று போனால் இன்னொன்று வருதுன்னு சொன்னீங்கன்னா வரும். சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எனக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன்று மாற்றி ஒன்று வரும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இனிமே காற்று உங்கள் வாழ்க்கையில் அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் காற்றும் வராது, புயலும் வராது, சீற்றமும் வராது. அதைத்தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். காற்று உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அடிக்கும், புயல் இருக்கிற வரைக்கும் அடிக்கும், அதில் தடுக்கிறதுக்கெல்லாம் முடியாது. அதை நாம் மாற்ற முடிய வேண்டும் என்று சொன்னால் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்கார், இருக்கார், பார்த்துக்கலாம். விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், தைரியம் உள்ளவர்களாக இருக்கணும், கர்த்தருக்கென்று நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுங்க.
தேங்க்யூ ஜீசஸ். அடுத்து சில வசனத்தை பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுங்க, 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். இங்கேயும் அதே சம்பவம் தான் போட்டிருக்கு. ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அமைதல், அவர்கள் அலைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் அமைதிப்படுத்துகிற தேவன், சத்தத்தையே கொடுக்கிற தேவன் அல்ல, அமைதி கொடுக்கிற தேவன். அதட்டுவர். சில சமயத்தில் பிள்ளைகளை பெற்று அதட்டினா அடங்கணும், எதிர்த்து அதட்டக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அமைதிக்கு பொறுமை மிக முக்கியம். அப்போ அமைதி நிலைன்னா பொறுமை இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அமைதி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையை பலவிதமான புயலை குறித்து நான் சொல்லியிருந்தேன். ஒரு சில புயலை குறித்து, காற்றை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கு ஒரு காற்று அடிக்கிறது. அது எப்படிப்பட்ட காற்று என்று சொன்னால், வியாதி என்கிற காற்று. வியாதி என்கிற காற்று. 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று கண்டு அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். நல்லா கவனிங்க. இவன் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருக்கிறான். வியாதி அவனை விட்டு போகவே இல்லை. எத்தனை வருஷம்? ஐயோ, யோசித்து பாருங்க. இயேசுநாதருக்கு 33 வயசு தான் ஊழியம் செய்யும்போது, அவனுக்கு 38 வருஷம். அவரை விட 5 வருஷம் வியாதியிலே சீனியர், அப்போ வயசுலேயும் சீனியர். அப்ப இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, சுகமாக வேண்டும் என்று. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில வியாதி என்ற காத்து அடிச்சு அவன் இருதயத்தெல்லாம் வியாதியை பற்றிய சிந்தனையை நிரப்பிடுச்சு. இனிமே நமக்கு நல்லாகாது, இனிமே நமக்கு நல்லாகாது, இனிமே நமக்கு நல்லாகாது. ஸ்பெஷலிஸ்ட்லாம் பார்த்துட்டாங்க, எல்லா டாக்டரும் பார்த்துட்டாங்க, எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. எல்லாரும் ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த பக்கம் திருப்புறது, கடைசி பக்கத்தில் கடைசி வரி போட்டிருக்கேன், இம்ப்ரெஷன் இப்படி இருக்குது, இந்த வால்வு வீங்கி இருக்குது, இந்த இடத்துல வீக்கம் இருக்குது, இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது. அதே தான் நம்முடைய மைண்டில் ஏறிடுது. இப்போ இயேசு ஏன் கேட்குறாரு சுகமாக்கிட்டு போக வேண்டியதானா? மைண்டில் அவனுக்கு வியாதி இருக்கணும்னு நம்புறானா, போகும்னு நம்புறானான்னு பார்க்குறாரு. அவருக்கு பார்த்து கேட்குறாரு, சுகமாக வேண்டும் என்று. அவன் சொல்கிறான், ஆமாண்டவரை சுகமாகத்தான் விரும்புகிறேன், ஆனால் இந்த குளத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை, புனித நீர் ஆடுறதுக்கு கொண்டு போக முடியல யாரும். சரிப்பா பரவாயில்ல, நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறார். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் அவனை நோக்கி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. சுகம் ஃபஸ்ட்டு சரீரத்துக்கு வராது. நல்லா கவனிங்க. எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசுவால் சுகமாக்க முடியும். சுகம் முதலாவது சரீரத்துக்கு வராது. அப்படின்னா எங்கே வரும்? இங்கே வரும். இங்கே வந்துருச்சுன்னா இங்கே வந்துடும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் டாக்டர் சொல்கிறாரு, உனக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சுகர் இருக்குதுன்ற தகவல் எங்கே போகணுன்னா மூளைக்கு போய் பதிவாயிடும். பதிவாயிட்ட பிறகு உங்ககிட்ட டீ கொடுக்கல என்ன சொல்லுவீங்க? நீங்கள் யாரா டீ கொடுக்க வந்தால் என்ன சொல்லுவீங்க? அப்போ அறிக்கை செய்கிறீங்க. எதை அறிக்கை செய்கிறீங்க? மூளையில் என்ன இருக்குது? சுகர் இருக்குது. வாயில் என்ன வருது? அறிக்கை வருது. ரெண்டும் செய்ய செய்ய சுகர் வாழ்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் டாக்டர் சொன்னதை ரிஃப்யூஸ் பண்ணி எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லுங்கள், சுகர் உங்களை விட்டு ஓடிடும். முதலாவது சரீரத்துக்கு சுகம் வராது, மனதிற்கு தான் சுகம் வரும். நான் ஒரே வசனத்தை பிடிச்சு 42 நாள் கடந்து வந்துட்டேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் படிப்பான். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எப்போ வந்தாலும் அதுதான் முடிஞ்சு போச்சு.
ஒரே வசனத்தை அடிச்சு தூக்கிட்டு வந்தாச்சு. உங்க சரீரத்துக்கு சுகம் நேரடியாக கொடுப்பது மருத்துவம். உங்கள் மனதின் வழியாய் சரீரத்துக்கு சுகம் கொடுப்பது வேதம். தேவனுடைய வார்த்தை உங்க மனதுக்குள்ள கொண்டு வரணும். இயேசுவின் தழும்புகளாக நான் சுகமா இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், சத்துவத்தோடு இருக்கிறேன், பலனோடு இருக்கிறேன், கை வலி இல்லை, கால் வலி இல்லை, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, அல்சர் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. சுகமா இருக்க விரும்பினால் சுகத்தை பேசுங்கள். நான் அப்படிதான் பேசிட்டு இருக்கேன், ஒவ்வொரு மேடையிலையும் அதான் பேசுறேன். சுகமா இருக்க விரும்பினால் சுகத்தை பேசுங்க, சுகம் தானா வருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாயினால மூளையில என்ன இருக்குதுன்றதை ஆண்டவர் பார்த்து வாயில கொண்டு வர்றாரு. அவன் சொல்றான், சுகமாக விரும்புறான்றதை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. அப்படின்னா மைண்டில் அவன் வியாதி இல்லைன்னு வந்த பிறகு அப்படின்னா நீ போகலான்றாரு. ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் 10 நிமிஷத்தில் பெட்டை விட்டு டிஸ்சார்ஜ் பண்ண பெரிய டாக்டர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. வந்தார், டிஸ்சார்ஜ் பண்ணி போயிட்டாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா பெட்டை விட்டு நீ வீட்டுக்கு போகலான்ட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வியாதி நமக்கு சொந்தம் கிடையாது. வியாதிக்கு நம்ம அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மரணம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. வேதம் சொல்லுது, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவரேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவரேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை வென்று அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாலை வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாலை வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீண்டு கொண்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதரை விடுவித்து மீண்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, பயமெடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? அல்லேலூயா. எப்படி பாருங்க, ஆண்டவர் ஒரே நாள்ல 10 நிமிஷத்துல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அவன் இயேசுவுக்கு பின் சென்றான். சுகம் கிடைச்சதுன்னா சுகத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க, சுகத்தை கொடுத்த இயேசுவுக்கு பின்னாடி வாங்க. பணம் வந்துச்சுன்னா பணத்தை பின்னாடி ஓடாதீங்க, பணத்தை கொடுத்த இயேசு பின்னாடி வாங்க. வேலை கொடுத்தா வேலை பின்னாடி ஓடாதீங்க, அப்புறம் இயேசு பின்னாடி வாங்க. பொண்ணு கிடைச்சா, கல்யாணம் முடிச்ச பசங்களாம் போயிடுறாங்க பின்னாடி. 6 நாள் போங்க, 7வது நாள் இங்கே வாங்க. அல்லேலூயா. எப்பயுமே ப்ரியாரிட்டி காட் தான்.
என் வாழ்க்கையில் தான் அதில் பிடிவாதமாக இருப்பேன். நம்ம காட்ஸ் வேர்ட் அவ்வளோதான். அந்த ஃப்ரேம் விட்டு வெளியிலே வர முடியாது. ஏன்னா அது ரத்தத்திலே ஊறி போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காற்றை குறித்து நம்ம பார்க்கலாம். கடன் என்ற காற்று. நிறைய பேர் அடித்து தூக்குறது என்ன தெரியுமா? கடன் என்ற காற்று. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 King chapter 4 verse 1. ஒரு ஊழியக்கார குடும்பத்தில் கடன், தீர்க்கதரிசி. அவர் என்ன பண்ணாரு? நிறையா கடனை வாங்கி செலவு பண்ணிட்டார் மக்களுக்கு. யாரு கேட்டாலும் காசு வாங்கி கடன் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிட்டார். மக்கள்லாம் வாங்கி ஐயோ நல்ல பாஸ்டர் சொல்லிட்டாங்க. கடைசியில் வீட்டில் எல்லாம் கடனாக போச்சு. இது தெரிய வரும்பொழுது இந்த மனுஷன் போன பிறகு எதில் மூழ்கி கிடக்குது? குடும்பம் கடனில் மூழ்கி கிடக்குது. அப்போ என்ன பண்ணான்? கடன்காரன் வந்து பசங்களை பிடிச்சிட்டு போகிறது மாட்டான். வா நீ ஃபைனான்ஸில் வந்து வேலை செய், போய் வசூல் பண்ணுற வேலையில் ஒன்று போடுறேன்னு சொல்லிட்டு பையனை விலைக்கு வாங்க வந்துட்டான். கவனிங்க, வாசிங்க 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான், அடிமையாக கொள்வதற்கு வந்தான் என்றான். நல்லா கவனிங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கினவங்களுக்கு அடிமை. பைபிள் நீதிமொழிகள் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. எத்தனை பேர் அடிமையாக இருக்க விரும்புகிறீங்க? ஐயா என்னையும் அடிமையாக்கிங்கயா அப்படின்னு போகாதீங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு? கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக்க வந்தான். அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுவாங்க. இப்பயும் அப்படி தான் நடக்குது. சரி, இப்போ என்ன நடக்குது பாருங்க. காத்தடிச்சு, கடன் என்ற காத்தடிச்சு அந்த குடும்பத்தை கவுத்துருச்சு. கவுத்துட்ட பிறகு என்ன நடக்குது பாருங்க. கேட்கிறார் தீர்க்கதரிசி. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்க கவனிங்க, என்ன செய்யணும்னு இவருக்கு தெரியாதா? இவர் தான் தீர்க்கதரிசி ஆச்சுல, தெரியுமா தெரியாதா? இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு இவருக்கு தெரிஞ்சாலும் இவன் வாயினால கடன் என்ற காற்றை இவன் அடக்கணும். அதுக்கு வேண்டிய இருதயம் இவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். சில கடன் வந்து தற்கொலை பண்ணி செத்து போகிற எத்தனையோ குடும்பத்தில் பேப்பரில் படிச்சிருக்கிறோம். இங்கே உனக்கு என்ன செய்யணும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் காட். தேவனிடத்திலிருந்து தேவன் உனக்கு என்ன செய்யணுன்றதை முடிவு பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் கடன், அதாவது கடனில் இருக்கிறவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே, அந்த ஆளுகிட்ட போகிறேன், அவர் கொஞ்சம் கடன் கொடுத்தாருன்னா இந்த கடனை அடைப்பேன். இது ஜெபமா? இது கடன் வாங்கி கடன் அடைக்கிறது ஜெபம் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. இங்கே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா கிட்ட கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 2 கேள்வி கேட்குறாரு. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றார். அதற்கு அவள், 1 குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் என் வீட்டிலே இல்லை. கடன் என்ற காற்று அடிச்சது என்ன செய்ய தெரியுமா? பித்தளை பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எல்லாத்தையும் கொண்டு போயிடும். பாத்திரங்கள் முதற்கொண்டு எனக்கு தெரியும், எங்கள் ஊரில் அண்டாவை, பித்தளை அண்டாவெல்லாம் கொண்டு போய் வட்டி கடையில் வச்சு காசு வாங்கி குடித்தவங்களாம் தெரியும் எனக்கு. அந்த குடும்பத்தில் பாத்திரமே இருக்காது. சிலர் ஒய்ஃபினுடைய புடவையெல்லாம் கொண்டு போய் திருடி கொண்டு போய் அடமானத்தை வச்சு குடிப்பாங்க. ஒன்றுமே இருக்காது. கடன் உள்ளே வந்துச்சுன்னா எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடும். கடன் என்ற ஆவி பொல்லாத ஆவி. அந்த பொல்லாத ஆவிக்கிட்ட போய் மாட்டாதீங்க. கடன் வந்து ஊழியக்கார குடும்பம், தீர்க்கதரிசி குடும்பம் எல்லாத்தையும் கவுத்து போட்டுருச்சு கடன். இந்த கடன் என்ற காற்று அடிச்சதுன்னா எல்லா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை வெளிக்கொண்டு போயிடும். அதனால தான் கடன் வந்து சாபம், அது வருமானம் அல்ல. கடன் என்னது? சாபம். அது என்ன கிடையாது? வருமானம் கிடையாது. 1 லட்ச ரூபா கையில் வாங்குறோம்னா அது வருமானம் கிடையாது. 1 லட்சம் சாபத்தை வாங்குறதுக்கு சமம். அதனால தான் வேதம் எச்சரிக்கிறது, நீயோ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், ஏதாவது பாஸ்டர் வாங்கணுன்னா யாரோ ஒருத்தர் வாங்கி தானே ஆகணும். யாரோ ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் கொடுக்குற வாக்குத்தத்தத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதவி செய்யலாம், உதவி செய்யலாம். உதவி வேற, கடன் வேற. அல்லேலூயா. அது இல்லாமல் இன்றைக்கெல்லாம் நிறைய வட்டி கடனில் போய் மாட்டி மக்கள்லாம் சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த காற்று வேகமாக அடித்து அநேக குடும்பங்களை கவிழ்த்து கொண்டிருக்கிறது. இங்கே என்ன நடக்குது பாருங்கள். கேள்வி 2, கேள்விக்கு ஒரே ஒரு பதில். கேள்வி 2, பதில் 1. ஒரு குடம் நிறைய எண்ணெய் இருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, வெறும் பாத்திரம், நிரம்பின பாத்திரம் இல்லை, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களில் எல்லாவற்றிலையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றாள். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை பார்த்து, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. நல்லா கவனிங்க. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை ஊற்றுவதற்கு கூட பாத்திரம் இல்லை. ஒரு சொம்போ அண்டாவோ குண்டானோ அந்த வீட்டில் இல்லை. ஒரு குடம் எண்ணெய் இருக்குது, அது அப்படியே இருக்குது, வேறு ஒன்றுமே ப்ராப்பர்ட்டி இல்லை. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையிலையும் கடனிலையும் வாழ்ந்தீங்கன்னா அது மற்றவர்களுக்கு முன்மாதிரியே கிடையாது. அப்படி வாழவே கூடாது. அல்லேலூயா. இப்போ இன்னொரு விஷயம், விசுவாசம் இருந்தால் தான் கடன் அடைக்க முடியும். இப்போ ஒரு குடத்தில் எண்ணெய் இருக்குது, இங்கே ஒரு 100 காலி குடம் இருக்குது. இந்த ஒரு குடத்தில் இருக்க எண்ணெயை இன்னொரு குடத்தில் ஊற்றினா ஊற்றின குடம் காலியாகுமா நிரம்புமா? காலியாக தான் இருக்கும். ஒரு குடம் தண்ணி பிடிக்கிறீங்க, இன்னொரு குடத்தில் ஊற்றிட்டா குடம் எப்படி இருக்கும்? காலியாக தான் இருக்கும். இப்போ இந்த அம்மா விசுவாசிச்சாங்க. என்ன விசுவாசித்தாங்க? இந்த குடத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லா பாத்திரத்திலும் தீர்க்கதரிசி ஊற்ற சொல்லிட்டாரு, அவர் ஊற்ற சொன்னதை நான் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. இவங்க போய் ஒன்றும் ஜெபிக்கலாம் இல்லை, வல்லமை இறங்குவதாக, குடம் நிரம்புவதாக ஒன்றும் கிடையாது. நாங்கள் சொன்னதை, தீர்க்கதரிசி சொன்னதை நம்பி குடத்திற்கு ஊற்ற 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு. தீர்க்கதரிசிக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெருக்கத்தின் ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் கால் வச்சு ஒரு தீர்க்கதரிசி ஊழியர் ஜெபிக்கும்பொழுது, ஊழியர் ஜெபிக்கும்போதுன்னா யாரோ ஒரு ஊழியர் கிடையாது, உங்கள் ஊழியர். நல்லா ஆட்டுங்க தலையை. உங்கள் ஊழியர் ஜெபிக்கும் பொழுது பெருக்கம் உண்டாகும். இங்கே குடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்க வந்துக்கிட்டே இருக்குது. அதை கொண்டு போய் வச்சு 2 பிள்ளைகளையும் பிடிச்சிட்டு வர போனவனுக்கு கடனை அடைத்து போட்டாள். விடுதலையான ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை ஊற்ற ஆரம்பிங்க. உங்கள் இருதயம் பெருசாக இருக்கட்டும். கர்த்தருக்குன்னு உங்கள் இருதயம் பெருசாக இருந்தால் தான் ஊற்ற முடியும். இந்த தேவைகளுக்கு விசுவாசத்தை ஊற்றுங்க, இந்த தேவைக்கு ஊற்றுங்க. அப்போ தேவ மனிதர்கள் மேலே கர்த்தர் பெருக்கத்தின் அபிஷேகத்தை வச்சுருக்கார். தீர்க்கதரிசியின் அபிஷேகம் எப்படின்னு தெரியுமா? பெருக்கத்தின் அபிஷேகம். அவங்க தொட்டாங்கன்னா தொலங்கும், செஞ்சாங்கன்னா நடக்கும். அதனால தான் அவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறோம், அதனால தான் உங்கள் தலைமையில் கை வச்சு ஜெபிக்கிறோம். பெருக்கம் உண்டாகும். ஒன்று தான் இருக்குது, ஒரு குடம் தான் இருக்குன்னா 100 குடமாக மாறும். 5 அப்பம் தான் 2 மீன் தான் இருக்குன்னு சொன்னால் 5000 பேருக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தீர்க்கதரிசிக்கு இருக்கிற விசுவாசம் கேட்குறவங்களுக்கு இருக்கணும், அதான் முக்கியம். இந்த அம்மா கேட்கறதுக்கு தயாராக இருந்ததுனால தான் அற்புதமே நடந்துச்சு. தீர்க்கதரிசிகள் அவங்களுக்கு எப்போ வேணால் அற்புதம் செஞ்சுக்குவாங்க. வர்றவங்க விசுவாசத்தில் இருந்தால் பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கு கீழே 7ஆம் வசனம். அவள் போய், குடலாம் நிரம்பிடுச்சு இல்லை, குடலாம் நிரம்பிடுச்சு. 6ஆம் வசனத்தில், 7ஆம் வசனத்தில் கவனிங்க, 4:7. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை, ஐயா 100 குடமோ 200 குடமோ தெரியல,
அண்டா குண்டம் பீப்பா எல்லாம் கொண்டு வந்து வச்சுருப்பா. சாடி கீடி சொம்பு டம்ளர் எல்லாம் நிரப்பிட்ட போய் ஓட்டமாக ஓடி போய் யார்கிட்ட சொல்கிறாரு? தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். நல்லா கவனிங்க, நிரம்பிட்டுது, நீ தான் விற்று காசாக்கிட வேண்டியதானே. நிரம்புனால யாரை தேடி வந்தா? நமக்கெல்லாம் நிரம்புச்சுன்னா, இது நிரம்பினாலே எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாம் நிரம்பி இருந்தாலும், எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தாலும் யாரை தேடி ஓடணும் தெரியுமா? தேவ மனுஷனை தேடி ஓடணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவ மனுஷன் நோக்கி ஓடணும். எல்லாம் நிரம்பிடுச்சியா, எல்லா ஆசீர்வாதம் இருக்கு எனக்கு, இனி உங்கள் ஜபமே தேவையில்லையா, உங்கள் பிரசங்கமே தேவையில்லையா, உங்கள் ஆலோசனை தேவையில்லையான்னு ஓடக்கூடாது. எல்லாம் இருந்தாலும் தேவ மனுஷன் இடத்துல போகணும். எதுவுமே இல்லாதப்ப எப்படி தாழ்மையாக போனாலோ அப்படி நிரப்பப்பட்ட பொழுது தாழ்மையாக போனால் அந்த மனநிலை இருந்துச்சுன்னா பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரி, அப்போ என்ன செய்கிறாரு? நிரம்பிடுச்சு. என்ன சொல்கிறாரு கவனிங்க. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீததை கொண்டு நீ உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். கரங்க தட்டி கத்திர மேம்படுத்துவோமா? உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க உண்மையா கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு செய்தீங்கன்னா அது அப்படியே பெருக ஆரம்பிக்கும். அப்படியே என்ன செய்யும்? பெருக ஆரம்பிக்கும். அப்ப கடன் என்ற காற்று எதன் மூலமாக நின்றது? தேவ மனுஷன் சொன்ன ஆலோசனை கேட்டு நடந்ததினாலே கடனிலிருந்து மீண்டார்கள். அல்லேலூயா. அதான் நான் சொல்கிறேன், இங்கே தேவனுடைய பலிபீடத்தில் உட்காந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் உட்காந்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் வாசலை திறப்பார். நீங்கள் உபவாசம் பண்ணி முடிஞ்சவங்க உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பாருங்க. கடன்லேருந்து ஆண்டவர் டிசம்பர் 31க்குள்ள கடனில் அடையணும் வந்து ஜெபிங்க. இல்லை மார்ச் 31 முடியணும் ஜெபிங்க. ஜனவரி 31 எந்த தேதியை குறித்து ஜெபிக்கிறீங்களோ அதே மாதிரி செய்வார். ஒரு தேதியை குறித்து நீங்கள் உட்காந்து ஜெபிங்க. தூங்கிட்டு இருக்க அவர் தூங்கிட்டு தான் இருப்பார். நீங்கள் எழும்புற வரைக்கும் அவர் தூங்குவார். நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா அவர் எழும்புவார். ஆண்டவர் எப்படின்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் செய்வார். இந்த டாக்கிங் டாமின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பூனைக்குட்டி பேசும் பார்த்தீங்களா? டாக்கிங் டாமி தானே அது. நல்லா இருக்கேன்னு கேட்டால் அது திரும்ப என்ன செய்யும்? நல்லா இருக்கேன்னு கேட்கும். ஆய் அப்படின்னா அது ஆயிடணும். அந்த மாதிரி நம்ம எழும்புனா அவர் எழும்புவார், நம்ம துதிச்சா அவர் கிரியை செய்வார். நாம் எதை செய்கிறோமோ அதை திருப்பி பலனாக கொடுப்பார். அதனால தான் நிறைவிலேயும் தேவ மனிதனையும் தேவனையும் விட்டுவிடக்கூடாது, தேட வேண்டும். 3வது காற்றை குறித்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 18 verse 1 to 9. அங்கே இடப்பிரச்சனை, இடத்தை குறித்து ஒரு பிரச்சனை. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னா, ஒரு மோசமான நீதிபதி கிட்ட ஒரு நல்ல ஒரு அம்மா கரெக்டான நியாயத்தை கொண்டு போய் செலுத்துறாங்க. எப்படி பாசிங்க ஆண்டவர் பாருங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். நியாயாதிபதி என்ன நியாயமெல்லாம் இருக்கணும்? நியாயாதிபதி எப்படி இருக்கணும்? நியாயமா இருக்கணும். ஒரு பட்டணத்தில் யார் இருந்தா? நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனையும் மதிக்க மாட்டான். தேவனுக்கும் பயப்பட மாட்டான். இவங்கிட்ட போய் நியாயம் சொன்னா நியாயம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இந்த அம்மாவுக்கு தேவன் மீது நம்பிக்கை வைத்து அநியாயமாய் தீர்ப்பு சொல்லக்கூடியவனிடத்துல நியாயத்தை கொண்டு போறாங்க. நீங்கள் முதலாவது யார்கிட்ட போகிறன்றதே முக்கியம் கிடையாது. யார் நியாயம் சொல்கிறாங்க முக்கியம் கிடையாது. நீங்கள் யாரை நம்பி போகிறீங்கன்றதான் முக்கியம். நீங்கள் நீதிபதியை நம்பி போகாதீங்க, ஆண்டவரை நம்பி போங்க. அவர் உங்களுக்கு நீதி செய்வார். அவர் யாராக தானே இருக்கட்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கட்டும், நியாயம் பேசுகிறவங்களுக்கு தான், அநியாயம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும். நீங்கள் யாரை நம்புறீங்க, யாரை நம்பி செய்கிறீங்க, யாரை நம்பி போறீங்கன்றதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பட்டணத்தில் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்தான்னா இருந்தான். அந்த பட்டணத்தில் எந்த பட்டணத்தில் அநியாயக்காரன் ஒருத்தர் இருக்கானோ அந்த பட்டணத்தில் நியாயமுள்ள ஒரு விசுவாசியை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ஒரு விதவை இருந்தால் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார்.
அந்த ஐயா கிட்ட போய் கேட்குறான். சிலர் சொல்லுவாங்க, ஏப்பா அவர்கிட்டே போய் கேட்ட நடந்த மாதிரி தான் போ, அவர்லாம் யாருக்குமே செய்ய மாட்டார். கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சாலும் அவர்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் சொல்லுவாங்க. அப்படி இங்கே கவனிங்க, இதில் என்ன நடக்குதுன்னு கீழே கவனிங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு இந்த அம்மாவுக்கு எதுக்கு நம்ம, இந்த அம்மாவுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது, இந்த அம்மாவுக்கு நியாயம் செஞ்சால் நமக்கு என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. காசு கொடுப்பாங்களா, கிடையாது. இவங்களே விதவை, இவங்களே ஏழை, இவங்க என்ன கொடுப்பாங்க, ஒன்றும் கிடைக்க மாட்டாங்க. அதனால் நியாயம் செய்ய வேண்டாம் அப்படின்னாங்க. வெகு நாள் வரைக்கும் மனசில் திரும்ப திரும்ப இந்த அம்மாவுக்கு போய் கேட்குறாங்க, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று. அங்கே நியாயாதிபதி உட்காந்துருப்பாரு, இங்கே வாட்ச்மேன் உட்காந்து நின்றுட்டு இருப்பாரு. சொல்லுவாங்க, ஐயாவை பார்க்கணும். அம்மா ஐயாவெல்லாம் இப்போ பார்க்க முடியாதும்மா. இல்லைங்க ஐயாவை பார்க்கணுங்க. அப்புறம் அவர் போய் சொல்லுவார், ஐயா ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனையா, வர சொல்லு. வந்தாக்கா அன்னைக்கு வந்த அம்மாவே இன்றைக்கி வந்திருக்கு, நேற்றுக்கு வந்த அம்மா இன்றைக்கி வந்திருக்கு. சரிம்மா நாளைக்கு சொல்கிறேன், நீ போயிட்டு வா. கரெக்டாக நாளைக்கு அடுத்த நாள் வந்து நிற்குது. யார் வந்திருக்கா, ஒரு அம்மா வந்திருக்காங்க, வர சொல்லு. ஐயா நாளைக்கு வர சொன்னீங்க, ஏன் வந்திருக்கேன் ஐயா. நாளைக்கு வர சொன்னம்மா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படிங்கய்யா. நாளைக்கு வரட்டா ஐயா. நாளைக்கு வாம்மா. போகிறாங்க, மறுபடியும் நாளைக்கு வராங்க. அடுத்த சொல்கிறாரு, சொன்ன நீ வந்துக்கிட்டே இருப்பியா, கேட்க மாட்டியா, எனக்கு வேறு வேலையே இல்லையா, உன் பிரச்சனை மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஐயா அப்படின்னா என்ன கேஸு, அடுத்த வாரம் வா. போயிட்டாங்க, அடுத்த வாரம் போகிறாங்க. ஐயா வந்துருங்க ஐயா. இந்த மனுஷனை போட்டு அலட்டி 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 அலட்டிட்டு இந்த அம்மா அலட்டினதில் அநியாயம் செய்கிறவங்க கூட நியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அப்படின்னா எவ்வளோ பொறுமை வேணும் பார்த்தீங்களா, எவ்வளோ பொறுமை வேணும் பார்த்தீங்களா. அவன் கேட்குறவங்களுக்கு பொறுமை, செய்கிறவனுக்கு ஒரு லாபம் கிடையாது. இதில் என்னத்துக்கு போய் செய்யணும் உங்களுக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த மனுஷன் தனக்குள்ளே சொல்லி கொண்டு சொல்கிறான், அந்தபடியே அப்படி சொல்லி கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை, மனசுக்குள் சொன்னதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும், நல்லா கவனிங்க, அந்த கோடு போட்டு வைங்க, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், ஆனா இன்னும் கூப்பிடுவர்களாக மாறல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனா கூப்பிடுறவர்களாய் மாற வேண்டும். எப்படி கூப்பிடணும், இரவும் கூப்பிடணும், பகலும் கூப்பிடணும். அந்த அம்மா இரவுலையும் போய் தொந்தரவு பண்ணாங்க, பகலையும் தொந்தரவு பண்ணாங்க, இன்னைக்கும் தொந்தரவு பண்ணாங்க, நாளைக்கும் தொந்தரவு பண்ணாங்க, அடுத்த வாரம் தொந்தரவு பண்ணாங்க, அடுத்த மாதம் போயிட்டே இருந்தாங்க. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவருடைய விஷயத்தில் ஆண்டவரை செய்வார். அது வேற. எப்படி இருக்கிறவங்களுக்கு செய்வாரா, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவருடைய விஷயத்தில் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்கன்னு அவசரப்பட மாட்டாரு. எப்படி இருப்பாரா, நீடிய பொறுமை. ஜெபிக்கிறவங்களுக்கு பதில் உடனே வராது, வர வேண்டிய டைம்ல வரும். ஜெபிக்க உடனே ஐயோ என்ன கூப்பிட்டாங்க நான் வேகமா போய் வேலை செய்யறேன் அப்படி செய்ய மாட்டாரு. கூப்பிடுற விஷயத்துல நீடிய பொறுமையா உள்ளவர்களா இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. இந்த அவசரப்படவே கூடாது, அவசரப்படக்கூடாது, ஆயத்ததான் போடணும், அவசரப்படவே கூடாது. அவசரம் ஏவாளுடைய கேரக்டர், தவறான ஐடியா சாராளுடைய கேரக்டர், தூஷிக்கிறது யோபு மனைவனுடைய கேரக்டர். இந்த கேரக்டர்லாம் நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். அவசரப்பட்டு ஏவாள் பறித்து சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம அவஸ்தைப்படுறோம். அல்லேலூயா. என்ன அன்னைக்கு சாரால் கொடுத்த ஐடியானால தான் இன்றைக்கி அம்மாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. தவறான ஒரு ஐடியா. அவசரம் 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 அவசரம். எதுக்கும் என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் செய்வார்னு உறுதியாக நிற்கணும். கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் செய்வார். 8ஆம் வசனம் பாருங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும்
மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசம் வர்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பார். விசுவாசம் வந்துருச்சுன்னா அற்புதம் செய்வார். அதான் அர்த்தம். அதுக்கு நீடிய பொறுமையாக ஏன் இருக்குன்னா, ஜெபிச்சு 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 நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்துட்டீங்கன்னா அற்புதம் செய்வார். அதுக்கு தான் சீக்கிரத்தில் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. உங்களுக்கு விசுவாசம் வர்றதுனால நீடி பொறுமையாக இருக்கிறாரு. சீக்கிரத்தில் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு விசுவாசம் அறகுறையாக இருக்கிறதுனால நீடிய பொறுமையாக இருந்தால் அந்த விசுவாசம் முழுமை அடையும்படி அற்புதம் செய்வார். இட பிரச்சனையாக இருக்கலாம், கடை பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், அல்ல தொழில் போட்டியாக இருக்கலாம், பொறாமைகளாக இருக்கலாம், வன்கண்களாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? சீக்கிரத்தில் இறங்கி வந்து நன்மை செய்வார். அதற்கு உங்கள் விசுவாசம் முழுமை பெற வேண்டும். 3 வகையான காற்றை நம்ம பார்த்துருக்கிறோம். முதல் காற்று வியாதி. அந்த வியாதிப்பட்ட மனுஷன் 38 வருஷமாய் வியாதியாக இருந்தான். கர்த்தர் அவனை தொட்டு சுகமாக்கி அந்த காற்றை நிறுத்தினார். 2வது காற்று பொருளாதாரத்துக்கு எதிராக கடன் என்ற காற்று அடித்தது. அந்த காற்றை ஆண்டவர் ஊழியர் மூலமாக என்ன செய்தார்? ஆலோசனை கொடுத்து நிறுத்தினார். 3வது காற்று பிரச்சனைகள் என்ற காற்று. அதை அந்த அம்மாவுடைய ஜெபத்தின் மூலமாக நிறுத்தினார். 3 காற்றையும் நிறுத்த தேவனால் கூடும், விசுவாசிக்கிறவர்களால் கூடும். இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட காற்று என் வாழ்க்கையில் அடித்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றுக்கு ஒரு அமைதி வர வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்திருங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனால். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, எழுந்து நின்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வியாதி என்ற காற்று வாழ்க்கையில அடிக்கிறது நிறுத்த வேண்டும். கர்த்தர் நிறுத்துவார் என்ற விசுவாசத்தோடு நிற்கிறவர்களை தொட்டு விடுதலை கொடுப்பீராக. இப்பொழுதே காற்று நிற்பதாக, அமைதி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கடன் என்ற காற்று நிறுத்தப்படுவதாக, அமைதி உண்டாவதாக, செழிப்பு உண்டாவதாக. பலவித பிரச்சனை என்ற காற்று நிற்பதாக, அமைதி உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. Receive it in the name of Jesus. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கரங்களை தட்டி அந்நிய பாஷையை பேசி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுங்கள். உங்கள் வீடு சமாதானத்தின் வீடாக, செழிப்பின் வீடாக, அமைதியின் வீடாக இருப்பதாக, இருப்பதாக, இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே ராஜா. Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்விலே வாழ்வில்
ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்கிறார், ஒரு அதிசயத்தை செய்கிறார், ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். என் வாழ்க்கை மாறுகிறது, மாறுகிறது, இன்றைக்கு மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது. தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறோம், எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறோம், எல்லாம் கூடும். கரங்களை தட்டி, எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி தேவன் இன்றைக்கு என்னை மாற்றுகிறார். காற்று நிற்கிறது, கடல் கொந்தளிப்பு நிற்கிறது, அமைதி உண்டாகிறது. ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உரித்தாவதாக, உம்முடைய சமாதானம் உரித்தாவதாக, உம்முடைய செழிப்பு உரித்தாகுவதாக, உம்முடைய விசுவாசம் உரித்தாவதாக. எல்லாவற்றிலிருந்து மக்களை விடுவித்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, இருதயத்தில் கைவி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.